எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் கிங்ஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாக நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அந்த அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டார். திருப்பி நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பலை நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்றைக்கி வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். வா, அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, வந்து இந்த படத்தினுடைய ரெசர்ஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது. அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும், அத்தனை பேர், அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி.